Hi. ஒரு ஃப்ரெஷரா ரீஎன்ட்ரில உள்ள வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. How do you feel? It feels great. Feels great. அதே எவ்வளவு சோகமா சொல்றீங்க? ஓகே, நம்ம ஜட்ஜஸ் கூட இன்டராக்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? உங்க கூட யார் வந்திருக்காங்க? கூட என் வைஃப் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், டீம்ல இருந்தவங்க. Okay, fine. So, please take a seat. Thanks. Sam, what is your background? So I've done my business administration postgraduate from Loyola. சினிமாக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. I've been working all through for the last 8-9 years. பின்ன எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது சினிமால? நிறைய புக்கு படிப்பேன். சினிமா கூட அவ்வளோ பார்க்க மாட்டேன். சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு கிடையாது. என்ன புக்கு படிப்பீங்க? சினிமா சம்மந்தப்பட்ட புக்ஸுங்க. சினிமா சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் என்ன புத்தகங்கள்? I've read Rorschach, அந்த புக்கு ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸ் அந்தமாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இட்ஸ் ஆக்சுவலி நான் பயங்கர லிமிட்டேஷனோட பண்ணேன் இந்த படம். இந்த 3 படமும் பயங்கர லிமிட்டேஷன்னா ஐ மீன் ஒர்க்கிங் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஈவினிங் தான் பண்ணுவோம். ஷூட்டிங் வந்து ஒரு 2 நாள் எடுத்து 2 நாள் லீவ் எடுத்து 2 நாளில் ஷூட்டிங் கண்டிப்பாக முடிச்சாகணும். எடிட்டிங்லாம் நைட் பண்ணுவோம். நைட் ஒரு 9 o'clock ஆரம்பிப்போம், காலையில் 4 o'clock வரைக்கும் போவோம். அடுத்த நாள் ஐ கோ டு ஆஃபீஸ். ஆஃபீஸில் தூங்கிக்கலாம். ஆஃபீஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ அதில் ஆஃபீஸில் அப்போ சிந்திக்கலாம் கண்ணை மூடிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ அந்தமாரி இருக்கா. டீம் வந்து டீம் வந்து அதுமாரி ஒரு செட் டீம் கிடையாது. நான் ஒரு எடிட்டிங்கில் போனேன், ஒருத்தவங்க ஒரு சாங் பண்ணதை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாங் பண்ணவங்க யார் அப்படியே ஒரு 2-3 அப்போ தான் சதீஷ் வினோத், தேர் ஆல்சோ அப்கமிங், ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க. சரி, வை டோன்ட் யூ ஜாயின் மீ. அப்படியே போகிற வழியில் அப்படியே சேர்த்து ஒரு டீமாக ஆனது தான். எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு டீம்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட ஃபர்ஸ்ட் படம் சார் சூதாட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த ஃபால்ஸ் ஐடி ரைடு, நல்ல அந்த ஐஸ்லேருந்து அந்த வைரம் வீழுறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. And ஃபர்ஸ்ட் படத்திலேயே பெஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்காரு. ஆமா, சூதாட்டம். அதில் என்னன்னா எல்லாரும் ஏமாத்துற ஆளுங்க தான். இப்போ இருக்கிற உலகத்தில் ஏமாத்தாதவனே இல்லைன்ற ஒரு சின்ன ஒரு சட்டாயர் ஒன்று இருக்கும். அது இதாண்டா இப்படி தான் இருக்கானுங்கன்றது. நான் இப்பவும் மறக்காத டயலாக் கடைசியில் எண்டில் அவர் சொல்லுவார், இல்லை எல்லாம் போயிடுச்சுன்னு, எல்லாத்தையும் ஓட்டுறதுக்கு நான் என்ன கேனேன் அப்புறம் இன்னும் என்னென்னலாம் அவர் பதுக்கி வச்சிருக்காரு. அவருக்கு லாஸ், ஒரு சின்ன லாஸ். சார், எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சாச்சு, எதுவும் கிடைக்கல சார். சாரி சார், எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் ராங். இட்ஸ் ஓகே. தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா? ஓ, சில் வாட்டர் இருக்காமா? இல்லைங்க சார், ஐஸ் வாட்டர்லாம் வைக்கிறதில்ல. ஐஸ் கியூப்ஸ் இருந்தால் எடுத்துட்டு வாங்களேன். ஐஸ் கியூப் எல்லாம் இருக்குங்க சார். இல்லைங்கிற வா, இப்படி வந்து நில்லு. சார், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்லைங்க, இருக்காதுங்க. இருங்க மா, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. என்ன சார் இதெல்லாம்? மா, ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா ஐஸ் கியூப்ஸும் எடுத்துட்டு வாங்க, போங்க. சார், எல்லா ஐஸ் கியூப்ஸ்குள்ளேயும் டைமண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா மதிப்பு வரும். இந்தாங்க, இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ஃபர்தராக என்கொயரி பண்ணணும், எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. நீங்கள் போங்க சார், பின்னாடி ஆடிட்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். இன்கம் டேக்ஸ் கமிஷனருக்கு ஃபோன் போடியா. ரைடெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்களா? கடைசி நேரத்தில் எல்லாம் சொதப்பிடுச்சு சார். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சார். என்ன சார், இன்னைக்கு ரைடெல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சுதா சார்? இன்னைக்கு சிட்டியில் எங்கேயுமே ரைடு இல்லையா சார்? என்ன சார், இன்னைக்கு சென்னையில் ரைடே நடக்கலைன்னு சொல்கிறாங்க சார். சாமி சத்தியமாக சொல்கிறேன் சார், இன்னைக்கு ரைடு வந்தாங்க சார், எல்லா வைரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். இது எங்கே சார், போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்ல முடியுமா சார்? நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் சார்.
கமிஷனர் ஆபீஸ்க்கு போ. சரி சார். அங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தியை போய் பாரு. ஆ. ஹலோ. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைமண்டை வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி மொத்தமா அடிச்சிட்டீங்களா சார்? அந்த ஆளுக்கு என் மேல எல்லாம் சந்தேகம் வரல. சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அப்புறம் ஒரு 20லேருந்து 25 தேருன்னு சொல்றாங்க சார். 20 கோடினா 2 கோடியை உங்க டீம் எடுத்துக்கங்க. ஒரு 10 கோடியை என்னுடைய மனைவிட்ட கொடுத்துருங்க. ஒரு 2 கோடியை அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கொடுத்துரு. மிச்சம் இருக்கிறத குருஜி ஆசிரமத்துக்கு கொடுத்துரு. அப்புறம் சரி, அடுத்த வேட்டைக்கு தயாராகுங்க. சார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே சார். எல்லாத்தையும் கொடுக்கணும் என்ன கேனியா? நெக்ஸ்ட் இது முத்தம் வந்து ஐ வாஸ் நாட் வெரி வெரி இம்ப்ரெஸ்டு பிகாஸ் தெர் வாஸ் தட் ஒரு குழந்தை முத்தமும் ஒரு காதலியினுடைய முத்தத்துக்கும் எவ்வளோ வேறுபாடுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து பண்ணிங்க. பட் அது ஒரு க்யூட்டாக பண்ணிங்க அது. பட் அதை தொடர்ந்து அந்த காதல் இதாக இருந்துன்ற மாதிரி தான் முடிச்சிருந்தீங்க. அதை பாசிட்டிவாக தான் ஐ லைக் தி ஆக்டர் இன் தட். அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. Yeah, he's quite a charming handsome actor அதில். இப்போவே 5:30 ஆச்சு. 6 o'clock நான் கிளம்பணும். எப்படி மீட் பண்ண முடியும்? 6 o'clock நான் கூட தான் கிளம்பிடுவேன். ஓகே, அப்போ நோ ப்ராப்ளம். நான் காந்தி சிலைக்கு போயிடுறேன். நீ பைக்ல வந்துரு. நோ ப்ராப்ளம், ஐல் கம். சீக்கிரம் வந்துரு. நான் வெயிட் பண்றேன். கம் ஆன் டா சாம், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். எஸ். பாப்பா ஏன் அழற? இங்க என்ன பண்ற? ஸ்கூல்ல டூருக்கு வந்தேனா பஸ் என்ன விட்டுட்டு போச்சு. பஸ் ஒன்னு விட்டு போயிடுச்சா? எந்த ஸ்கூல்? சென்ட் ஜான்ஸ். எங்க இருக்கு? வீட்டுக்கு பக்கத்துல. வீடு? பெரம்பூர். பெரம்பூரா? எனக்கு பயமா இருக்கு. சரி அழற பாப்பா, நான் உன்னை வீட்ல போய் சேர்த்துடுறேன். பயப்படாத பயப்படாத. என்னடா? எஸ் மச்சான் ஜெயிச்சிட்டேன்டா. அண்ட் செமிஃபைனல்ஸில் பித்தளை சொம்பு பற்றி நாங்கள் கிரிட்டிக்கலாக பேசணும். நாங்கள் இருந்தாலும் கூட அதில் கொஞ்சம் லவுடாக இருந்தது நடிப்பு அப்படின்னு பண்ணாலும் கூட ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு படம். அதில் குறைகள் என்ன சொல்லுங்கள் சார்? லேக் என்ன இருந்தது சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்டிங்கன்னா எங்ககிட்ட பதில் கிடையாது. இட் வாஸ் அந்த ஹோல் என்ஜாயபிள். இது வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, முத்தம் தந்தவனே, வந்தாய் கோபாலனே, முத்தம் தந்தவனே. ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கண்ணியர் கண்களில் தன்முகம் கண்டவனே. எழுந்துருன்னு சொல்லிட்டு இருக்கல. எழுந்துடா. என்னமா பேய் மாதிரி வந்து எழுப்புற? கூப்பிட்டா அனுப்பிச்சிக்க மாட்டேன். நான் எதுக்கு தண்ணி தெளிக்கிற? கிழிச்ச உன்னை கூப்பிட்டதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எழுந்து பல் தேய்க்க ஆரம்பிச்சிட்டான். இன்னாமா நீ என் ஃபேவரட் ஹீரோயின் ஆபாவோட டான்ஸ் ஆடிந்த சொம்பு தண்ணி ஊத்தி சொதப்பிட்டிய போமா. என்னடா பேர் இது? ஆபா டாபான்னுக்கிட்டு. ஆபானா துளுல தேவதான்னு அர்த்தம். நீ எனக்கு வச்சுக்கிற பாரு பேரு சொரிமுத்துன்னு. அவன் கூப்பிடுறானா சொரியானு தெரியல. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. கண்டக்டர் வேலைக்கு எதுக்கு கண்ணாடி இந்த தேய்க்கிற? நல்லா கேளுடா, இந்த மனுஷன் லேடி ஸ்பெஷல் போட்டதுல இருந்து டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹேண்டில் பார் மீசைய பாரு. நீ மட்டும் ஒன்னு இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இயர்ல பைக் கேட்டனே, காலேஜே முடிக்க போறேன். எப்பதான் வாங்கி தர போற? வர தீபாவளி போனஸ்ல நீ பைக் வாங்கிக்கடா. உன் போனஸ்ல ஒத்த வீல் தான் வாங்க முடியும். அதனால என்ன, அடுத்து பொங்கல் போனஸ் வரும்ல, அதுல இன்ஜின் வாங்கிக்க. அதுக்கு அடுத்த போனஸ்ல ஆன்பரை வாங்கி மூணுத்தைய செட் பண்ணிருந்தா இப்படி ஓட்டிக்கிட்டே போயடா. அப்பா உனக்கு நிஜமாவே அறிவு இல்லையா இல்ல டிவி ஷோ ஜட்ஜ் மாதிரி எனக்கு கலாய்க்கிறியா? சார் காலங்கத்தால் சிகரெட் புகையை ஊதுறீங்களே, இந்த வாசனை எனக்கு பிடிக்காது சார். சாம்பிராணி புகையை ஊதுறீங்க, போய் தண்ணி ஊதுங்க சார். ஹலோ, என் காசு கொடுத்து இங்கே தான் சிகரெட் வாங்கினேன். நான் இங்கே தான் பிடிப்பேன். சோப்புக்கு வாங்கினா இங்கே குளிப்பீங்களா? சே, காலங்காத்தால ஏழ்ற நம்மள தேடி வருது. ஒரு பபுள் கம் கொடு. யோ நீனா சிரிக்கிற? நீனா பெரிய லாடா? நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் லாடு தான்.
உனக்கு ₹1 போடலான்னு நினைச்சேன். சாரி, ரிஜெக்டட். தம்பி இருப்பா, உன்னுடைய சட்டை பாக்கெட்ல ₹100 நோட்டு, பேண்ட் பாக்கெட்ல 2 ₹500 நோட்டு நான் போட்டிருக்கிறேன், எடுத்து ஜமாய். என்னது ₹100 போட்டியா? யோ, மேல் பாக்கெட்ல ₹100 நான் டகுலுறியா? பாருப்பா. ₹100? ஏய், ₹500? ஐயா, என்னய்யா இது மேஜிக்கா? ஆஹா, அப்ப சாமி சத்தியமா நீங்க கடவுள் தானையா? சரி, இப்ப நான் உன் ஆசையை நிறைவேற்றினா நான் கடவுள் தாங்கிறத ஒத்துக்குவியா? ஐயா, நான் இப்பவே கடவுள்னு ஒத்துக்கிறேன். என் ஆசையை நிறைவேற்றி வைங்க. சரி, கொஞ்சம் இரு. என்னையா விசிலு? இது சாதாரண விசில் இல்ல, மந்திர விசில். ஒரு தடவை ஊதுனா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், இன்னொரு தடவை ஊதுனா நீ நினைச்சதெல்லாம் மறைஞ்சு போயிடும். நிஜமாவா? ஆமா. நான் என்ன நினைச்சாலும் அப்படியே நடக்குமா? ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாமா? என்னையா ஒண்ணுமே நடக்கல? நீ என்ன நினைச்ச? கடவுள் என் முன்னால வரணும்னு நினைச்சேன். முதேவியே, கடவுள் இதோ நான் நிக்கிறேனே. ஆமா இல்ல, இதை இன்னொரு தடவை ஊதுனா நான் மறைஞ்சு போயிடுவேன். நிஜமாவா? நீங்க மறைஞ்சிருப்பீங்களே, தெரியுமே. பட் வெல், ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சட்டிலிட்டிஸ் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நுணுக்கங்கள், Controlling your actor. வித்தியாசம், கண்ட்ரோலிங் அண்டர் ப்ளே பண்ணுறது, அதெல்லாம் டயலாக் இவரே நிறைய பேசிகிட்டு இருக்காரா, இந்த இடத்துல டயலாக் தேவையா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்ததே தவிர அது இன்ஃபேக்ட் அதையே ஒரு முழு லெவலில் ஒரு படம் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா பிரமாதமாக ஓடலாம். பட் தமிழ் படங்களை மாற்றி அமைக்கணும் நீங்கள்லான்றது தான் எங்களுடைய ஆசை. இன்னும் மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணணுன்றது. அதனால தான் மிஸ் பி கேர்ஃபுல். ஓகே, ஷூர். ஓகே, ஸோ உங்களோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. நீங்க பயங்கர சப்போர்ட்டிவான ஒய்ஃப்னு கேள்விப்பட்டேன். அவர் பண்ண 3 படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? டெஃபினெட்லி சூதாட்டம். சூதாட்டம். ஓகே, ஸோ எவ்ரிவன்ஸ் ஃபேவரட். வெரி குட். ஆல் தி பெஸ்ட் சாம். ஆல் தி பெஸ்ட் சாம்.